கிழக்கு லண்டனின் ஹவுன்ஸ்லோ பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து போலீசார் கொலை வழக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். நேற்று அதிகாலை 1:14 மணியளவில் பெர்க்லி அவென்யூவில் உள்ள வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வழங்கப்பட்டுள்ளது. உடனடியாக லண்டன் தீயணைப்பு படை மற்றும் அவசர ஆம்புலன்ஸ் சேவையினருடன் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 9 பேர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 48 வயதுடைய பெண்ணொருவர் மருத்துவ குழுவினரின் தீவிர முயற்சியையும் தாண்டி வைத்தியசாலையில் மரணித்துள்ளார். அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சிறப்பு போலீஸ் அதிகாரிகளால் அவர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் 40 வயதுடைய மற்றொரு பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பெண் உட்பட 7 பேர் லேசான காயங்களுக்கு சிகிச்சை பெற்ற பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்த தீ விபத்து வேண்டுமென்றே வைக்கப்பட்டிருக்கலாம் என மெட்ரோபாலிட்டன் போலீசார் நம்புகின்றனர். இதனைத் தொடர்ந்து கொலை விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. இந்த விசாரணையை முன்னெடுத்து வரும் துப்பறியும் தலைமை ஆய்வாளர் நீல் ஜான் தெரிவிக்கையில், வேண்டுமென்றே வைக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த தீ விபத்துக்கான முழுமையான காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். சிசிடிவி, டோர்பெல் கேமரா அல்லது டேஷ்கேம் காட்சிகள் உட்பட இந்த விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்கள் ஏதும் வைத்திருப்போர் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.